இன்றைக்கி ஒரு குடமிளகாய் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி பண்ணலாமா? வாங்க. அதுக்கு ஒரு தேங்காய், சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கிறேன். 2 பெரிய தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் 2 மீடியம் சைஸ் குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தாளிக்க கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய் இதெல்லாம் வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி விழுதை போட்டு நல்லா எல்லாம் சேர்ந்து போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாயை போட்டு கலந்து விட்டுடணும். இப்போ குடமிளகாய் கொஞ்சம் வதங்கின பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு வச்சிடணும். இப்போ 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுதை போட்டு கலக்கி நல்லா கிரேவி வந்து ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலக்கி விட்டு வச்சிடணும். இப்போ ஃபைனலி கொத்தமல்லி தழை தூவி சூப்பரான சுவையான குடமிளகாய் கிரேவி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.